கல்பூரத்தை ஏத்தி சாமி கும்பிட்டு இத பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்தா தான் நிறைய பொருளா இருக்கும். பாதி வயல எங்கன்னா பிரிச்சா இது மயிரா கூடும். ஆமா ஏண்டா இப்போ நீங்க நாடகம் ஆட வந்துக்கிறேன். ஆமா இது முடிஞ்சுதான் பணத்தை வச்சு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. வீட்டை நடு விட்டு போய் சொல்றதுக்காரா நடு விட்டு போய் அதை எண்ணி பாடுறா நாங்க பாப்பியா? நீ குடுக்கத்த நான் அங்கேவா வாங்கி என்றான். ஆமா தெரியாத பாக்கெட்ல போட்டுன்னு போனா கூட கணக்கு பண்ணி கேட்கலையா இல்லையா? ஆமா இப்ப என்ன பண்ண எனக்கு ஒரு இது நீ போய் வீட்டுல பிரிச்சு பாரு. இங்கதான் பிரிச்சு பார்க்கணும். ஆமா இங்கதான். அப்ப என்ன பட்டு பிரிச்சு பார்க்க நீ படிச்சு வந்து காசு அதுக்கு அந்த அம்மா கூச்சி பாடுறா. இது மட்டும் அறிவுரை சொல்றேன். பையா எங்கடா அது வெறும் கண்ட துணியை தான் போட்டு வச்சுக்கிற? அடா அவன் மேல தப்பு கிடையாது. அவன் என்ன சொன்னான், இடையிலலாம் அவுத்து பார்த்தனா மயரா போடுன்னு தான் சொன்னான். நான் கஷ்டப்பட்டு மண்டபத்தை கட்டினா எடுத்து போய் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கூட தோய்ச்சி போடுவா. நம்ம பொண்டாட்டி நீ உங்க மகாராஜா இந்த மண்டபத்தை கழிச்சு மயர் கொடுக்குறது சாரி. நீங்க மயரத்தான் போன போடா குண்டாமணி இந்த கங்காளு பையா நான் பட்டன் சொன்னேன் போய் வந்தேன். நீ பாத்தியா ஒரு லைட் எரியுது. ஒரு சுவிட்சுன்னு வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. வச்சுக்கிறாங்க. சுவிட்சை போட்டா எரியும். அது மட்டும் தான் பார்த்து நாலு மூளை கம்பம். ஒரு கம்பம் ஒரு கம்பம் ஒரு கம்பம் ஒரு கம்பம். சரி சுவிட்ச் எங்க வச்சுக்கிறது தெரியுமா? பாக்கணும் மகாராஜா கூட்டம்